அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இதுதான் இஸ்லாம் பாகம் 25 தொடர் காணொலியில் இது பாகம் 25. இந்த காணொலியில் பசித்தவருக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த நல்லறம் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இஸ்லாத்தில் ஏழைகளுக்கு பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அதிகமான இடங்களில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வலியுறுத்தி கூறுகிறார்கள். இது ஏன், இதன் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் மனிதனை படைச்சிருக்கிறது சோதிக்கிறதுக்காக. அதனால் பல பேரை பரம ஏழைகளாக, சோத்துக்கு வழி இல்லாதவர்களாக படைத்திருக்கிறான். பல பேருக்கு அளவுக்கு அதிகமாக வாரி வழங்கியிருக்கிறான். இதில் அதிகமாக வாரி வழங்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு சோதனை. அதனால் அதிகமாக வலியுறுத்தி இஸ்லாம் நமக்கு பேசுகிறது. அதை மிக சிறந்த நல்லறமாக இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. பிறருக்கு உணவளிப்பது, பசித்தவருக்கு உணவளிப்பதுங்கிறது மிக சிறந்த முதலிடத்தில் வைத்து இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இஸ்லாத்தில் ஏழைகளுக்கு உணவளிப்பது தான் மிக சிறந்த காரியங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவன் ஏழைகளுக்கு தானும் உணவளிக்கவில்லை, பிறரையும் உணவளிக்க தூண்டுவதும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 69வது அத்தியாயம் 34வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் இறைவன் மீதுள்ள பிரியத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிரமப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள். அந்த இறைவன் மீதுள்ள நமக்கு எவ்வளவு பிரியம், அன்பு, பாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த வேலைகளை செய்வார்கள் என்று அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். இது 76வது அத்தியாயம் 8வது வசனத்தில். மேலும் ஏழைக்கு உணவளிக்குமாறு தூண்டுவதில்லை. அதிக பிரச்சாரத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும். ஏழைகளுக்கு உணவளிப்பது மிக சிறந்த காரியம், அதை செய்யுங்கன்னு மக்களை நம்ம தூண்டுறதில்லையா. அல்லது வறுமை மண்ணில் புரளும் ஒரு ஏழைக்கோ உணவளிப்பதாகும். அல்லது வறுமை எனும் மண்ணில் புரளும் ஒரு ஏழ்மைக்கு இலக்கணமாக அல்ல சொல்லி காட்டுகிறான். இது 90வது அத்தியாயம் 16வது வசனத்தில். மேலும் ஏழைக்கு உணவளிப்பதின் பேரிலும் அவன் தூண்டுவதில்லை. இது 107வது அத்தியாயம் 3வது வசனத்தில். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எது சிறந்தது என்று கேட்கும் பொழுது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பதும் நீ அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நம்மால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு பசித்தவருக்கு உணவளிப்போம் இன்ஷா அல்லாஹ்.